இவங்க வந்து சாவியை எடுத்துட்டு கார் எடுப்பதற்காக கீழே வர்றாங்க. கீழே வரும்போது அஜித்தை கூப்பிட்டு சாவியை கொடுத்து போய் கார் எடுத்துட்டு வாப்பான்றாங்க. அந்த கார் எடுத்து வர்ற கேப்பில் தன்னுடைய அம்மா வந்து சுகர் பேஷண்ட்றனால லோ சுகர் ஆயிடக்கூடாது அப்படின்றக்காண்டி கோயிலே ஒரு புளியோதரை வாங்கி அந்த புளியோதரை அவங்க அம்மாவை சாப்பிட வைக்கிறாங்க. இதெல்லாம் அவர் அந்த இதில் சொல்கிறாரு. இவங்க பசிக்குதுன்னாங்க, அங்கேயே ஒரு நேரம் காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாமல் வந்துட்டோம். புளியோதரை கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ள சாப்பிடுங்கம்மான்னு சொல்கிறேன், சாப்பிட்றாங்க. ஆனால் இவர் அஜித்குமார் மீது புகார் கொடுக்கும்போது அந்த நைட்டு நள்ளிரவு முகமுடியை போட்டுட்டு பேசுகிறாருல, அதில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. வண்டியை அவரை வந்து எடுத்துகிட்டு வந்து தர சொன்னோம். இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்து தந்தாரு. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோன்னே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அப்போ அஜித் வந்து காரை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கோயிலே புளியோதரையை வாங்கி சாப்பிட்டாங்க இவங்க அம்மா. ஆனா புகார் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்குறாங்க, நாங்க வந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டோம், போற வழியில பசி வந்துருச்சு, எங்க அம்மாவுக்கு பசிக்கணும் சாப்பிடணும் அப்படின்றக்காண்டி நான் வந்துட்டு நகை எடுத்து போட்டுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்றக்காண்டி பின்னாடி பார்க்கும்போது நகை இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. எப்படி மாற்றி கொடுக்குறாரு பாருங்க ஸ்டேட்மெண்ட்டை.